ஸ்வீட் கடையில் வாங்கினா குலோப் ஜாமுன் வந்து 400 ரூபாய் வருங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் வெறும் 70 ரூபாய் செலவில் 1 கிலோ குலோப் ஜாம் செய்யலான்னா நம்புவீங்களா? ஸோ நம்பி தாங்க ஆகணும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் ஈஸியாக செய்ய போகிறோம். அதோட அளவுகளும் சொல்கிறேன், அதோட விலையும் சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இது வாயில் வச்சோன்னே கரையுங்க, அவ்வளோ ஸ்வீட்டு தித்திக்கிற மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல மைதா மாவு எடுத்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு. இதோட அளவுகள் 200 கிராம். இதோட விலை பார்த்திங்கன்னா 15 ரூபாய் இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து மைதா மாவு பிடிக்காத கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் பாக்கெட்டு ஒரு 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். 10 ரூபாய் பாக்கெட் தான். ஸோ இதுவும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பால் பவுடர் பாக்கெட் கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா பெரிய பாக்கெட் வாங்கி அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ப சோடா வந்து குட்டி ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப குட்டியாக இருந்தால் இல்லாட்டி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா. இது போட்டால் போதுங்க. இப்போ வந்து தேவையான அளவு திக்காக பாலை காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் 1 ஸ்பூன் வந்து சுத்தமான நெய், நல்ல வாசனையான நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 ரூபாய் பால் பாக்கெட்லேயும் பாதி தான் இதில் சேர்த்தேன். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூனோட நெய்யோட விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு கம்மி தான் வரும். ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக வந்து சாஃப்டாக பிசையணும். சாஃப்டாக பிசையும் போது நல்லா பஃபியாக ஊறிடும். நம்ம ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க, நல்லா சாஃப்டாக. அவ்வளோதாங்க, சூப்பராக இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாகவே செஞ்சுட்டோம். இப்போ அடுத்ததாவது சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். சக்கரை வந்து 1 கப்பு சர்க்கரையோட விலை 10 ரூபாய் தான். அதாவது 200 கிராம் அளவுக்கு தான் சக்கரை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சக்கரை வந்து கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் தேவையே கிடையாது. இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சிடுச்சுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மணக்க வாசனையாக இருக்கும் இந்த பாகு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் லைட்டாக சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேக்கரியில் நம்ம வாங்குவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால ரோஸ் எசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சக்கரை பாவு வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ்க்கு வந்து சாஃப்டான இந்த மாவை வந்து பிசைய ஆரம்பிப்போம். சில பேர் வந்து எல்லாருமே வந்து குலோப் ஜாமுனுக்கு ஒரு 100 ml அளவு பால் மாதிரி நான் வந்து பொரிச்சோடனே இது எண்ணெய்லாம் குடிக்காது, நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வித்தியாசம் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நமக்கு நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி பண்ணியாச்சு. நிறைய வந்திருக்குது, ஒரு பிளேட் நிறையா வந்திருக்கு. எல்லாமே பெரிய சைஸு அளவுகள் வந்து இது வந்து 1 கிலோ வரும். இதை வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா 150 ml தாங்க வரும். அதுதான் தேவைப்படும். அதுக்கு மேலே உள்ள எண்ணெயை நம்ம குக்கிங் ஆயிலுக்கு, நம்ம சமைக்கிறதுக்கு, மற்ற பலகாரங்கள் செய்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே முறுக்கு சுட்ட எண்ணெயில் தாங்க அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே வெந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து பொரிச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் நல்லா பொன்னிறமாக சிவந்தா மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்து வந்து பாகில் போட போகிறோம். நான் இப்போ நம்மளோட ஜாமுன் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. ஸோ இதை வந்து சக்கரை பாகில் அப்படியே போட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் நைட்டு போட்டுட்டு காலையில் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. நம்ம மூடி வச்சு எடுத்து பார்ப்போம். நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சேன். அவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி பஃபியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை நீங்களும் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு பாருங்கள். இந்த வருட தீபாவளிக்கு நான் வந்து குலாப் ஜாமுன்களை ரெடி பண்ணிட்டாங்க. இதை அப்படியே வந்து ஒரு கண்ணாடி ட்ரேயில் வந்து எடுத்து வைக்கிறேன். பார்க்கும் போதே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதோட சுவை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் குலோப் ஜாமுன் வந்து நல்ல நீல ஷேப்பில் ரொம்ப சூப்பராக வந்தது. இது மேலே வந்து நான் நட்ஸுகள் வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து தூவி இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. தித்திக்கிற தீபாவளிக்கு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அம்புட்டு குலோப் ஜாமுனையும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் கொடுக்கறதுக்கே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த தித்திக்கும் குலோப் ஜாமுன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. ஸோ குலோப் ஜாமுன் மிக்ஸே வாங்க முடியலையேன்ற ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல்.